அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வெல்கம் டு அவர் சேனல். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreviews.online. இந்த வீடியோவில் பள்ளி மாணவர்கள் கோயிலை சுத்தம் செய்வதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த மாணவர்களை நான் கண்டிப்பாக வாழ்த்துகிறேன். இறைவர் இந்த குழந்தைகளை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இதை பார்க்கிற பொழுது ஒரு சின்ன விஷயம் உங்களுடன் பகிர விரும்புகிறேன். ஆலயம் என்பது சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக கருதுகிறோம். இந்த காலங்களில் இதை பலரும் கடைபிடிப்பது இல்லை. ஆகையால் இனி வரும் காலங்களிலாவது ஆலயம் செல்லும் பொழுது நாம் அசுத்தம் செய்யாமல் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் வீட்டை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்கிறோமோ அவ்வாறே இறைவர் வாழும் இடத்தை இனி வரும் காலங்களில் நாம் சுத்தமாக வைத்துக்கொள்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், கோயிலில் இப்போ விபூதியை வாங்குகிறோம், குங்குமம் வாங்குகிறோம், மீதிற பொருளை கீழே கொட்டிடுறோம். அகல் விளக்குக்கு எண்ணெய் போடும் பொழுது எண்ணெயை பாதி கீழே ஊற்றுறோம், எண்ணெய் திரிச்சலை போட்டுடுறோம், தீப்பெட்டியை போட்டுடுறோம். பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு பாதி இறையாமல் சாப்பிட்டுட்டு கீழே போட்டுடுறோம். இதெல்லாம் இனிமேல் செய்யாமல் இருக்கிறதுக்கு உங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. கோயிலை நாம் சுத்தமாக பராமரிப்பது இறைவர் வாழும் இடத்தை நாம் பூஜிப்பது ஆகும். மிக்க நன்றி. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreviews.online. மிக்க நன்றி. இந்த வீடியோவை பிடிச்சிருக்கிறவங்க ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.